Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது most interesting and requested video old leggings pant. அதாவது வேஸ்டா போன leggings pant வச்சு எப்படி reuse பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து waste cloth reuse ideas போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோ போட்டாச்சு. ஒரே ஒரு leggings pant வச்சு கொஞ்சம் கூட துணியை வேஸ்ட் பண்ணாம எப்படி 6 விதமா யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெகின்ஸ் பேண்ட் வச்சு தான் எல்லா டிப்ஸுமே நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் பேண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் எப்படி வரையறனோ அதே மாதிரியே வரைஞ்சுக்கோங்க. இது மாதிரி இந்த கரெக்டா ரவுண்டா சென்டரா அந்த இடத்துல வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதே மாதிரி சைடுல இந்த மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. அதாவது அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் எண்ட் ஆகுற வரையும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதை அப்படியே வந்து தலைகீழா திருப்பிட்டு இதை வந்து ஊசி நூல் வச்சு தைக்க போறோம். இப்போ இந்த ஓரம் ஃபுல்லா வந்து ஊசி நூல் வச்சு தைக்க போறோம். சோ இந்த மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கோங்க. நார்மலா உங்களுக்கு எந்த ஸ்டிட்ச் தெரியுமோ அந்த ஸ்டிட்சை வந்து போட்டு நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியா எந்த ஸ்டிட்சும் கிடையாது. நான் அப்படியே ஜஸ்ட் உள்ள விட்டு எடுக்கிறேன். அந்த ஸ்டிட்ச் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது மாதிரியே நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஃபுல்லா போடக்கூடாது. பாதியோட போட்டுட்டு முடிச்சு போட்டு கட் பண்ணிடுங்க. ஏன்னா உள்ள வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வந்து வைக்க போறோம். இப்போ அந்த மாதிரி நான் பாதி வரைக்கும் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா தலைகீழா திருப்பி வந்து பெரட்டி எடுத்துக்க போறோம். பாருங்க கொஞ்சமாக வந்து கேப் விட்டுருக்கேன் இல்லையா, அது வழியாக வந்து தலைகீழாக வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஓட்டை வழியாக நம்ம வந்து உள்ளே வந்து பஞ்சை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஸ்பாஞ்சே பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவோட பழைய பொம்மையில் இருந்த ஸ்பாஞ்சை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் உள்ளே வைக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் புடவையை நல்லா மெலிசாக கிழிச்சு உள்ளே வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கூட அது கூட நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து உள்ளே வந்து பஞ்சை நல்லா வந்து வச்சு நல்லா டைட்டாக வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம விட்டு வச்சுருக்கோம் இல்லையா கேப்பை, அந்த கேப்பையும் ஊசி நூல் வச்சு தச்சுக்கிறேன். இப்போ நிறையா பேருக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து நம்மளோட நெக்லெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வைப்போம் இல்லையா, அதுக்கு தான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து நான் இந்த யூனிகார்னில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கழுத்துக்கு பின்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்பையோ இல்லை படிக்கிறப்பையோ இல்லை கட்டிலில் சாஞ்சு உட்காரப்பையோ இது மாதிரி நெக் பேண்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 2 இடத்துலையும் வந்து கயிறு மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா, இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேண்ட்டு இப்படி தான் மீதி இருக்குது. இப்போ அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடு வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கோட்டுக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ லைன் போட்டுட்டு இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பீஸ் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இந்த பீஸை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம தலைகீழாக வந்து பெரட்டி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம். தையல் மிஷின் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. இப்போ அது மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த தையல் போட்ட போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பகுதி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி புடவைக்கு எப்படி வந்து கொசவ மடிப்போமோ அது மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. ரப்பர் பேண்ட்லனா நூல் போட்டு கட்டிக்கோங்க. இப்போ அதை அப்படியே வந்து தலைகீழாக திருப்பிடலாம். திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட மங்கிக்குள்ளா ரெடி ஆகிடும். இதை வந்து வெளியில் போட்டு போக முடியல அப்படின்னாலும் ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து தலையில் இந்த கேப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அந்த யூனிகார்னுக்கே திருப்பி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த கேப்பை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட மங்கி கேப் இந்த பனிக்காலத்துக்கு நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி மங்கி கேப் போட்ட மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த லெகின்ஸ் பேண்ட்டுக்கும் அந்த குல்லாக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இது மனுஷங்களுக்கு பத்துமா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இதை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேலே வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விதமான ஸ்டிச்சிங்ஸும் தேவையில்லை. ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அந்த ஒரு காலில் மீதி இருக்கிற பார்ட் வந்து இதுதான். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா முழங்கால் வலி கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிறதுல சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம முட்டியில் வந்து இதை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அவசரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முட்டி வலியிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாயெல்லாம் வந்து வீட்டில் சுருட்டி வச்சுருப்போம் இல்லையா, யூஸ் பண்ணுற பாயை தவிர மீதி இருக்கிற பாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட அந்த லெகின்ஸோட அந்த கால் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ள பேண்ட் மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். அது சுருண்டு சுருண்டு வெளியில் வராமையும் இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கால் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிறது இந்த போர்ஷன் மட்டும்தான். இந்த போர்ஷன் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறத வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறத 3 ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் அகலம் வச்சு இந்த மாதிரி 3 ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு இதுதான் தேவை. இப்போ அதை அப்படி நல்லா இழுத்து விட்டிங்க அப்படின்னா நல்லா நீண்டுக்கும். இதே மாதிரியே 3த்தையும் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த தையலாக பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஜடை எப்படி பின்னுவீங்களோ அதே மாதிரியே மேலே கொஞ்சம் நூல் விட்டு ஜடை பின்னிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் பிரிசா, தர்ஷிகா, ரேஷ், சுதாஹரிணி, தேன்மொழி, கேகே கிராஃப்டி, முத்துமணி, அமீரா, முத்து பொண்ணுத்தாயி, ஸ்ரேயா, பிரவீனா, சுபி, விதுன், எஸ் பிரியா, எஸ் சூர்யா, அஃப்சல். உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி பின்னி முடிச்சுட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் நூலை விட்டுட்டு ஒரு ஊசி நூல் வச்சு இந்த பக்கம் வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து தச்சு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது அதே லெகின்ஸில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி குட்டியாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி எண்டு முடியுது இல்லையா, அந்த எண்டில் இந்த மாதிரி சுருட்டிட்டு அந்த இடத்துலையும் வந்து ஊசி நூல் வச்சு தைக்க போகிறோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட எத்தனை பேண்ட் இருக்கோ அது மாதிரி கலர் கலராக பின்னி ரொம்ப அழகாக போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் அதை அந்த ரெக்டாங்கிள் பீஸ் அந்த மீதி இருக்கிற எண்டை மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி மேலே கீழேன்னு ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹெட்பேண்ட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பொண்ணுக்கு வந்து இதை போட்டு காமிச்சிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது மாதிரி உங்ககிட்ட எத்தனை கலர்ஸ் இருக்கோ நீங்கள் அத்தனை கலர்ஸில் வந்து போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியும் இருக்கும். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்து வெட்டுமா டைட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பின்னாடி நம்ம அந்த துணி கொடுத்துருக்கனால நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கலர் கலராக போட்டு விடுங்க. ஐடியா நம்பர் 6. லாஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். மீதி இருக்கிற கால் வந்து இதுதான். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து தலைகீழாக வந்து திருப்பிக்க போகிறோம். இப்போ தலைகீழாக வந்து திருப்பியாச்சு. இப்போ அந்த கீழ் போர்ஷன், அதாவது காலுக்கு கீழே இருக்கும் இல்லையா, தையல் போட்டு மடித்து விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த வந்து அதை விட்டுட்டு மேலே இருக்க போர்ஷனை நம்ம முன்னாடி எப்படி புடவை மடித்தோமோ அதே மாதிரி இந்த சுங்கம் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா டைட்டாக ஒரு நூலோ இல்லை பேண்டோ இல்லை ரப்பர் பேண்ட் எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நல்லா டைட்டாக வந்து கட்டிடுங்க. இப்போ கட்டி முடிச்சுட்டு அதை அப்படியே வந்து திருப்பி தலைகீழாக வந்து திருப்பிக்க போகிறோம். நிறைய பேர் வந்து ரெசிபீஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இன்னொரு சேனல் வந்து உணவுகள் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் போட்டுட்ருக்கேன். விளாக் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே லெகின்ஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி வந்துருச்சு இல்லையா. இப்போது இதை வந்து ஊசி நூல் வச்சு அந்த கைப்பிடியை வந்து தைச்சிக்கிறேன். இப்போ 2 சைடும் வந்து தைச்சு முடிச்சாச்சு. தைச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அழகான க்யூட்டான ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடும். எந்த விதமான மிஷினும் இல்லாமல் அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டர் கேன் வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து கொடையை கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் கேனை உள்ளே இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாமே மிஷினில் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வாட்டர் கேன் வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து கொடையை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் லெகின்ஸ் பேண்ட்லேயே பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.